Hi students, welcome to Minimax channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல exercise 10.2 ஓட question number 11 பார்க்க போறோம். இதோட complete sums ஓட playlist உங்களுக்கு descriptionலயும் commentலயும் pin பண்றேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Proof that the parallelogram circumscribing a circle is a rhombus அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு parallelogram எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ள ஒரு circle இருக்கு. இப்போ இந்த parallelogramக்கு ABCDன்னு நேம் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டும் நேம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, parallelogram-ஓட ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ AB ஈக்குவல் டு CD அண்ட் AD ஈக்குவல் டு BC, இதுதான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், parallelogram-உடைய ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறத 4 சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லி ராம்பஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, ஏன்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ஆருக்கும் பிக்கும் இருக்கிறது என்னது, டேஞ்சன்ட். அப்போ எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பண்ற அந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப பை தியரம் 10.2 நம்ம என்ன சொல்லலாம், தியரம் 10.2ல என்ன இருக்கு, எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு வர்ற அந்த ரெண்டு டேஞ்சன்ஸோட லென்த் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏஆர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டும் எழுதுங்க. இப்போ ஏக்கு எழுதின மாதிரி டிக்கு, பிக்கு, சிக்கு எல்லாமே எழுதணும். இப்போ டிபி ஈக்குவல் டு டிஎஸ் இன்னொரு பாயிண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சி ஆர் பி எழுதுங்க. பிக்யூ ஈக்குவல் டு பிஆர். அதே மாதிரி இப்போ சிக்கு எழுதுங்க. பிக்யூ பிஆர் எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிக்யூ சிஎஸ், அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு எழுத போகிறோம். ஸோ இப்போ தியரம் 10.2 படி நம்மளுக்கு 4 சைட்ஸும், அதாவது எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வர அந்த 4 சைடு ஈக்குவல் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ரைட் சைடு அதாவது ஆர்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணணும், எல்ஹெச்எஸ் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆடிங் ஆர்ஹெச்எஸ் அண்ட் எல்ஹெச்எஸ். இப்போ இதில் ரெண்டு சைடுமே வந்து ஆட் பண்ணி எழுதுங்க. ஏபி ப்ளஸ் டிபி ப்ளஸ் பிக்யூ plus CQ is equal to AR plus BR எழுதுறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் நம்ம ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அடிஷன்றதுனால நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ AR BR DS TS. இப்போ ஏபி டிபின்றது என்னது, ஏபி டிபின்றது ஏடி. ஸோ ஏபியும் டிபியும் ஆட் பண்ணால் ஏடி வரும், பிக்யூவும் சிக்யூவும் ஆட் பண்ணால் பிசி வரும், அண்ட் ஏஆரும் பிஆரும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏபி வரும். அதே மாதிரியே டிஎஸும் சிஎஸும் ஆட் பண்ணீங்கன்னா சிடி வரும். ஸோ இப்போ இதை அப்படியே எழுதுங்க, ஏபி டிபி இதை ஆட் பண்ணால் என்ன வருது நமக்கு, ஏடி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் சிடி. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு சம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இங்கே நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, ராம்பஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏபியும் சிடியும் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலோகிராமில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஏடின்ற இடத்துல நம்ம என்ன போடலாம், ஏடி பிளஸ் பிசின்ற இடத்துல ஏடி போடுங்க. அதே மாதிரியே ஏபி பிளஸ் சிடின்றதுக்கு பதில் என்ன போடலாம், ஏபின்னு போடலாம். ஏன் போடுறோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ 2AD ஈக்குவல் டு 2AB. இப்போ 2 கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும், ஏடி ஈக்குவல் டு ஏபின்னு வருமா. இப்போ ஏடியும் ஏபியும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஆல்ரெடி வந்து ஏபியும் சிடியும் ஈக்குவல். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, அதாவது ஏபி சிடி ஈக்குவல், ஏபி ஏடி ஈக்குவல், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 4 சைடுமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம தேர்ஃபோர் என்ன எழுத போகிறோம், ஏபி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி. ஸோ நமக்கு இருக்கிற அந்த 4 சைட்ஸும் எழுதி அது 4மே ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ ராம்பஸ். ஸோ இந்த எல்லா சம்ஸுமே நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுறோம், பை தியரம் 10.2 எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து வர அந்த லென்த் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லென்த் ஈக்குவல்னு சொன்னதும் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறோம். ஈக்குவல்னு சொன்னதும் என்ன ஆகுது, நம்மளுக்கு ராம்பஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 12th சம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.